நம்ம இன்னைக்கு கோயில் பிரசாதம் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றியாச்சு. ஸோ இது பாயில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரவை போடணும். ரவை போட்டாச்சு. இப்போ நல்லா கலக்கிக்கலாம். ஒரு 5 minutes இப்போ கலக்கணும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது ட்ரை கிரேப்ஸ், அப்புறமா கலர்ஸ், அப்புறமா கேஷ்யூ நட், அப்புறமா இது ஏலக்காய் மாற்றிக்கணும். தட்டில் இப்படி மாற்றிக்கணும். இப்போ நம்ம கடாய் வச்சுக்கணும். மறுபடியும் நெய் ஊற்றணும். இந்த நெய் 1 minute சூடாகும். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேஷ்யூ நட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணு. இப்போ சுகர் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். 2 glass வாட்டர் ஊற்றிருக்கோம். 2.5 சாரி. இப்போ இது நல்லா பாயில் ஆகணும். இப்போ நம்ம yellow கலர் ஃபுட் கலர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது ஸ்மாஷ் பண்ணி வச்சு ஏலக்காய் போடலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு நம்ம ஃபஸ்ட் சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட். ஓகே கைஸ், இப்போ இது கொஞ்சம் பாயில் ஆகணும். கைஸ் இது பாயில் ஆகிடுது. மேலே ஏதாவது போட்டு மூடிக்கலாம். இப்போ உங்களோட ரவை நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி உங்களோட ரவை அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கு. கைஸ் இப்போ கொச்சிச்சு பாயில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரவை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு ரவை மிக்ஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், 15 minutes ஆயிடுச்சு. கொஞ்சம் இப்போ கலரி விடணும். ரெடி ஆயிடுச்சு. டெம்பிள் கேசரி மசாலா மாதிரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.